வணக்கங்க. இன்றைக்கி இந்த செம்பருத்தி செடி வந்து ரொம்ப நாளாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வச்சுருக்குமுங்க. அது அப்படியே இருக்குது. இந்த செம்பருத்தி செடியோட விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது விதை போட்டு வந்ததுங்க. அப்போ விதை போட்டு வந்ததில் இது நம்மக்கிட்ட இருக்கட்டுன்னு நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டணுங்க. இது தலையாம் இப்படியே இருக்குதுங்க. சரி, திடீர்னு ஒரு யோசனை, இதுக்கெலாம் ஏன் நம்ம வந்து இந்த சோத்துக்கத்தலையை கூட வச்சுவிட்டு தலையை வச்சு பார்க்கலாமா என்னென்னு, அதை இன்றைக்கி பண்ணுறோமுங்க. இது கொஞ்சம் பூஞ்செடிகளுக்கு எல்லாமே அது மாதிரி பண்ணுறோமுங்க. பார்த்திங்களாங்க, இந்த கோழி குஞ்சுக இதெல்லாமேங்க, அது இந்த செடி வச்சுருக்கிறோம்னா அதுக்கு பக்கத்தில் ஈரமாக இருக்குதுங்களா, இந்த மூடாக்கெலாம் வேறு போட்டு வச்சுருக்கிறோமா, அதனால் என்ன பண்ணிடுதுன்னா எல்லாத்தையும் பறைக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதுதான் பறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஞ்செடி எல்லாமே நல்லா தலையுதுங்க. வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் அம்முனியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் தலையை வைக்கிறேன் அப்படி. ஆனால் அது ஈரமாக இருக்கிறத பார்த்தனால வந்து பார்த்திங்க இதை வந்து கடிச்சு விட்டுங்க. இந்த பாருங்க, இந்த நேர் பாருங்க, குச்சி பாருங்க, தண்ணி ஊற்றுதுங்க. கீழே கொஞ்சம் பச்சை இருக்குது பார்த்திங்களா. இதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கலான்னு தானுங்க. எல்லாத்துக்குமே வந்து வச்சுடலாமா. பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் தலையுதுங்க. இந்த கோழிகள்லாம் உள்ளே வந்து அது வந்து எல்லாமே தொந்தரவு பண்ணுதுங்க. அதனால் இப்போ என்னென்னா கோழி வந்து பறக்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் இதை வச்சு விட்டால் இதனால் நிறைய நன்மை வருமுங்க. இந்த சோத்துக்கத்தால் இங்கே இருக்கிறதுனால இது வேறு மண்டலம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோமுங்க. வேறு மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி அம்மனி இருக்கிறாங்க, நம்மளை பெற்ற தாய் தெய்வங்கள் இருக்காங்க, இவங்க வரவங்க எல்லாத்துக்குமே ஆகும் இல்லைங்களா. அதனால் வந்து பாருங்கள், மூடாக்கெல்லாம் போட்டு வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. மூடாக்கு போட்டு வச்சு அப்படியெல்லாம் போட்டு வச்சோம்னா கோழி வந்து பறச்சு போட்டு போயிடுதுங்க. அதனால ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி வச்சு விட்டோம்னா இது ஒரு யோசனையாக இருக்குன்னு இது பண்ணுறோமுங்க. பாருங்க, ராமவன கொடி, ராமவன கொடிக்கு ஒன்று வச்சு விட்டுறலாம். வச்சு விட்டு மல்லிப்பூ போலாமா? கரெக்ட் பண்ணிட்டியா? எல்லாத்துக்குமே ஒன்று வச்சு விட்டுங்க. எப்படி இருக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. பாருங்க, மல்லிகைப்பூ பாருங்க, கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுங்க. இந்த குப்பை மேலாம் நிறைய முளைச்சிருக்குதுங்க. இதையெல்லாம் அப்படியே பிடிங்கிங்க. நம்ம பாருங்க, இங்கெல்லாம் மூடாக்கு போட்டு வச்சுருக்கு பாருங்க. பப்பாளி விதை கூட ஒன்று முளைச்சிருக்குது பாருங்க. அப்படிங்க மூடாக்கெலாம் போட்டு பார்த்தீங்களா. பாருங்க, மூடாக்கெல்லாம் பார்த்தீங்களா, மூடாக்கெல்லாம் நிறைய போட்டுங்க. இது எப்பவுமே ஈரப்பதான் கரையான் ஏறுதுங்க. இதுகளுக்கு வந்து கோழியெல்லாம் வந்து பறச்சிட்டு இருக்கிறனால தான் இதுவாக போச்சுங்க. அதனால் இதுக்கும் வந்து ஒரு சோத்துக்கத்தலையை ஒன்று நோண்டி வச்சு விட்டோம்னா ஒரு ஓரமாக அது வரும்போது வேருக்கான ஈரமெல்லாம் பிடிச்சிக்கும்லாங்க. இது 7 டே ரோஸில் இது ஒரு கலருங்க. பாருங்கள், அதே அளவுக்கு இதுக்கும் மூடாக்கெலாம் நிறைய போட்டு விட்டுருந்துதுங்க. இந்த கோழிகள்லாம் உள்ளே வந்து கலன்னு களைச்சி விட்டதில் நமக்கு வந்து மூடாக்கெல்லாம் இதுவாகிடுச்சுங்க. அதனால் இதுக்கும் வந்து இந்த இது வச்சுடுறோம். இந்த கடித்த இது வாங்கி அதுக்கும் வந்து இது ஒன்று வச்சு விடுதுங்க. மேலே இருக்கிறது கட்டாக இருக்குது, கீழே இருக்கிற இந்த ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. பார்க்கலாமுங்க, வச்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த விதையில் வந்த செம்பருத்தி செடிக்கு அது சைட்லேயும் வந்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதமெல்லாம் கிடைக்கட்டும்னு நம்ம வந்து பெரிய சோத்துக்கத்தலையை இங்கே வச்சு போகிறோம். ரெண்டு அலையில் 2 வச்சு விட்டு இது கண்டிப்பாக தலையை வச்சே ஆகணுமுங்க. ஏன்னா விதையிலிருந்து வந்திருக்கிறது நண்பர்கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கிட்டுருக்குறோம். விதையில செம்பருத்தி வந்து நம்ம அடுத்தது எது ஒன்று போடலாம்லங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து அங்கங்கே ஒரு சோத்துக்கத்தலை வச்சுருக்குறோமுங்க. நம்ம இது வந்து வளர்ந்த உடனே இது ஒரு காணொலியாக போட்டுடலாமுங்க. அடுத்த காணொலியை பார்க்கலாங்களா? நன்றிங்க.